உங்கள் வீட்டு தோட்டமோ இல்லை மாடி தோட்டமோ செடிகள்லேயும் பூக்கள்லேயும் தாறுமாறாக உங்களுக்கு காய்கள் காய்க்கவும் பூக்கள் பூக்கவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு உரத்தை பற்றி சொல்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு உரம். இது லிக்விட் ஃபெர்டிலைசர் தான். இது நீங்கள் செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு வரலாம். இது கொடுத்துட்டு வரதுனால உங்களுக்கு செடிகளில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம். இதுக்கு ₹1 கூட செலவே கிடையாது. வீட்டில் தேவையில்லைன்னு தூக்கி போகிற ஒரு விஷயந்தான். இது வரைக்கும் நம்ம வீடியோக்களில் பார்க்காத ஒரு விஷயந்தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் உங்கள் சக்திவேல் ஆர்கானிக் கார்டன் சென்டருக்காக. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எந்த விதமான செடி, மரம் இல்லை கொடி இல்லை புதர் எதுவானா இருக்கட்டும், எல்லாமே வளர்கிறதுக்கு மிக முக்கியமான 3 மூலப்பொருட்கள் தேவைங்க. அந்த 3 பொருட்கள் ஓரளவுக்கு இருந்தால் தான் செடி ஓரளவுக்கு அது முளைச்சி வளர்ந்து ஓரளவுக்கு வரும். அந்த 3 முக்கியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே ஜென்ரலாக இயற்கையாக சில பொருட்கள்லாம் இருக்குது. அண்ட் அந்த பொருட்கள்லாம் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் சாம்பல் பார்த்திங்கன்னா சாம்பலில் பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கும். அதேமாதிரி பாஸ்பரஸ்லாம் பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோல்களில் இருக்கும். அதேமாதிரி நைட்ரஜன்லாம் பார்த்திங்கன்னா காய்ஞ்ச பொருட்கள், காஞ்சி போய் எது ப்ரௌனாக இருக்கோ அந்த ப்ரௌன் கலர் பொருள் எல்லாமே நைட்ரஜன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பொருளில் நைட்ரஜன் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்லாம் உங்களுக்கு அந்தந்த இயற்கை பொருட்களில் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு இன்ஆர்கானிக்காக இருக்கிற விஷயங்களும் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இன்ஆர்கானிக் நம்ம எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஆர்கானிக்கில் மட்டும்தான் நம்ம பார்க்கறது. ஸோ இதெல்லாம் சாலிடாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுலேயே நம்ம லிக்விடாக கொடுக்கறதுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் எதில் இருக்குது, இந்த NPK ஃபெர்டிலைசர் இயற்கையாக எந்த லிக்விட் ஃபெர்டிலைசரில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த மீன் தொட்டி கொஞ்சம் கலங்குச்சுன்னா கூட அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் கீழே கொட்டிட்டு வேறு தண்ணி மாற்றுவாங்க. அந்த தண்ணி தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் கலந்த ஒரு NPK ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். என்னடா சொல்கிற, அந்த ஒரு அழுக்கு தண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அந்த அழுக்கு தண்ணியில் தான் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு நீங்கள் அழுத்தி சொல்கிற அளவுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். முதல்ல அதில் ஒரு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மீன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குது. மீன்கள் வாழ்கிறதுக்கு தன்மையாக அந்த தண்ணி இருக்குது. அழுக்காக இருக்கும் போதும் அந்த தண்ணியை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதில் ஒரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குன்னா அதில் ஆக்சிஜன் இருக்குது, பிராணன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த சக்தி அந்த தண்ணியில் இருக்குது. அந்த தண்ணியை நீங்கள் செடிகள் கொடுக்கறது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியா, எப்படி பஞ்சகாவியம் கொடுக்குறோம், மீன் அமிலம் கொடுக்குறோம், அந்த மாதிரி அந்த தண்ணியிலையும் பாக்டீரியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா, அதாவது நல்ல பாக்டீரியாஸ் நிறையாவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரொமோட்டர்ஸ், நல்ல க்ரோத்தை நல்லா கொடுக்கக்கூடிய NPK நான் சொன்னல அது இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த NPK எப்படி இந்த மீன் தொட்டி தண்ணியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீனுக்கு போடுறோம்ல சாப்பாடு, அந்த சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்களும் அந்த மீன் அந்த சாப்பாடை சாப்பிட்டு அதில் ஏற்படுத்துகிற அந்த கழிவு, ஸோ அதுலேயும் இருக்கிற சத்துக்களில் இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. இதை தான் பார்த்திங்கன்னா அக்வாபானிக்ஸ்ன்ட்டு நிறைய இடத்துல பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மீன் கீழே இருக்கும், மேலே செடிகள் இருக்கும். அதாவது கீழே மீன் ஓடுற அந்த தண்ணியில், அந்த கழிவு ஏற்படுத்துகிற தண்ணியில் செடிகளை வளர்த்து பண்ணுவாங்க. இது ரொம்பவே பாப்புலராக எல்லா இடத்துலையுமே இருந்துகிட்ருக்கு. சென்னை மாதிரி நகரங்கள்லையும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அண்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம அந்த அக்வாமேட்டிக்ஸ் நம்ம வீட்டில் பண்ண முடியலனா கூட ஃபிஷ் டேங்குக்கு வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எல்லா செடிகளுக்கும் எப்பப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இதில் ஒரு வார்னிங்கும் இருக்குது. சில நேரங்களில் இந்த ஃபிஷ் தண்ணியை நம்ம கொடுக்கக்கூடாது, ஃபிஷ் டேங்க் தண்ணியை கொடுக்கக்கூடாது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் ஃபிஷ் டேங்க்குக்கு பார்த்திங்கன்னா மீனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த அசிடிக் லெவல்லாம் கம்மி பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு மருந்து மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டேங்க் தண்ணியை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணியில் அந்த அசிடிக் லெவல், அந்த உப்புத்தன்மையெல்லாம் ஓரளவுக்கு நீங்கிறதுக்குன்ட்டு ஒரு லிக்விட் மருந்து மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மருந்தை நீங்கள் அந்த ஃபிஷ் டேங்க்கில் போட்டிருந்தாலும் அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணவே இல்லை, ரொம்ப அழுக்காக இருக்குது,
அண்ட் இதை வந்து நான் போட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த மருந்தெல்லாம் அப்படின்னா அப்போ அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்தணும். ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணாமல் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ரொம்ப நாள் ஆன ஒரு ஃபிஷ் டேங்க் தண்ணியை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் புதுசாக தண்ணி மாற்றிட்டு சும்மா அழகுக்காக வச்சுட்டு டக்குன்னு 1 வாரத்தில் மாற்றுவாங்க சில பேர்லாம். 1 வாரத்தில் லைட்டாக கலங்கிடுச்சுன்னா மாற்றுவாங்க. அந்த 1 வாரத்தில் மாற்றும் போது ஏதாவது மருந்து ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தண்ணி நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். ரொம்ப நாள்பட்ட தண்ணி, ஓரளவுக்கு நல்லா வந்து தூசி அதிகமாக இருக்குது, உள்ளே நிறையா வந்து அழுக்கெல்லாம் இருக்குன்னா அந்த தண்ணியை செடிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் நிறைய பார்ப்பீங்க, நிறையா வந்து செடிகளில் வந்து காய்கள் நிறைய பார்ப்பீங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக இருக்கும். அண்ட் இதை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கொடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இல்லைனா நம்ம டெலிகிராம் குரூப்பில், இல்லைனா ஃபேஸ்புக்கில், இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம வெப்சைட் இருக்குது SAKO.co.in, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆர்கானிக் சீட்ஸ் எல்லாமே செல் பண்ணிகிட்ருக்கேன், அதையும் நீங்கள் அதில் பார்க்கலாம். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Governor Shaktivel. Have a happy gardening day. Bye bye.